பணப்பிரச்சனை அப்படின்னு வருதுன்னு ஒரு பதிவு போடுறாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அத்தனையுமே பணம் சம்பந்தப்பட்ட கிரகத்திற்குரிய பொருள் வழிபாட்டை தான் சொல்லுவாங்க. அதை நிலையா பண்ணினாலே போதும். ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த பிரச்சனையை முடிக்கிற வரையிலும் நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ச்சி ரொம்ப 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 அவசியம். இதுல நீங்க செலவுக்கு வேலையே கிடையாதுமா. என்னையே கேட்பாங்க, சார் நீங்க எப்ப சொன்னாலும் குங்குமப்பூ சொல்றீங்க, பால் பாயசம் சொல்றீங்க, முந்திரி திராட்சை சொல்றீங்க, சரியா? நான் கேக்குறேன், இந்த முந்திரி திராட்சையும் குங்குமப்பூவையும் எனக்கா கொண்டு வந்து தரீங்க? நீங்க தானே சாப்பிடுறீங்க. அப்போ அந்த பருப்பு திராட்சை அந்த இன்பத்தை அனுபவிக்கிற வாய்ப்பும் கொடுப்பினையும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா இல்லையா? அப்போ அது உங்களுடைய உடம்புல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது பேரு தான் மகாலட்சுமி. அப்போ இந்த இடத்துல நம்ம நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா, லைஃபை பொறுத்தளவுல, ஜோதிடத்தை பொறுத்தளவுல திருமணம் அப்படின்றது 7ஆம் பாவம், வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்றது 1ஆம் பாவம். வெற்றியை பத்தி யோசிக்கிறவங்க திருமணத்தை பத்தி யோசிக்க கூடாது, திருமணத்தை பத்தி யோசிக்கிறவன் ப்ரொஃபஷனலை பத்தி யோசிக்க கூடாது. ஸோ ஒன்றை முடிச்சுட்டு தான் ஒன்றை தொடரணும். ஒன்று அதை சக்ஸஸ் பண்ணிட்டு இதுல வரணும், இதை பண்ணிட்டு இல்லைன்னா அதுக்கு போகணும். ரெண்டுமே ஒரே டைம்ல வேணும்னா அது சாத்தியம் இல்லை. இதை தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்.